என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஜெயகாந்தன் அவர்கள் இதற்கு ரொம்ப அழகா ஒரு விடை சொன்னார். ஒரு புத்தகம் எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு அவர் எழுதுறார். என்ன புத்தகம் அப்படின்னா, விக்டர் ஹியூகோ எழுதின லா மிசரப் அப்படிங்கிற ஒரு நூல் அவர் படிக்கிறார். அவர் சின்ன வயசுல இருக்கும்போது படிக்கிறார். அதுல வர்ற கதை என்னன்னா, ஒரு சிறை கைதி திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு விடுதலையாகி வர்றான். அப்ப எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு விடுதலையாகி வந்தா யாருமே மதிக்க மாட்டாங்க. இப்ப எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவரை தியாகி ஆக்கிடுறோம், அது வேற விஷயம். அன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அவன் சொந்தக்காரன் நண்பர்கள் யாருமே கூட சேர்த்துக்கல. போ நீங்க வராதன்னு விரட்டி விட்டாங்க. அவனுக்கு எங்க போறதுன்னே தெரியல. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாதிரியார் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். பாப்பா நீ என்னோட இரு, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன்னு அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு தான் கூட தங்க வச்சுக்கிறார். நைட்டு நேரத்தில் இவன் என்ன பண்றான், அவர் வீட்டில் இருக்கிற அந்த பாதிரியார் வீட்டில் இருக்கிற ஒரு வெள்ளி விளக்க தூக்கிட்டு ஓடி போயிடுறான், திருடிட்டு ஓடிடுறான். போன இடத்துல போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். போலீஸ் அவனை கையோட இழுத்துட்டு பாதிரியார் வீட்டுக்கு வர்றாங்க. பாதிரியார் வீட்டு கதவை தட்டுறாங்க. அவர் கதவை திறந்த உடனே பார்க்கிறார், இந்த திருடன் கையில வெள்ளி விளக்கோட நிக்கிறான். அவர் பார்த்த உடனே சொன்னார், என்ன நண்பரே இன்னொரு விளக்க வச்சுட்டு போயிட்டீங்க, அதை கொடுக்கறது தான் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன், என்னங்க அப்படின்னு இன்னொன்னு வேமா எடுத்து கொடுத்தார். போலீஸ்காரங்க அப்ப இவர் தான் கொடுத்து விட்டார் போலன்னு அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பாதிரியார் ஒரு திருடனை தன்னுடைய நண்பனாக மாற்றிக்கொண்டார். இந்த விஷயம் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு, ஜே.கே. மனசுல. அவர் வளர்ந்து பெரியவராகிறார். அவங்க வீட்டுல நிறைய தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்துல உள்ள தேங்காயை பறிக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறார். ஒருத்தர் சிக்கல. ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நடுராத்திரி பொத்து பொத்துன்னு சத்தம் கேக்குது. என்னடான்னு ஜன்னலை திறந்து பாக்குறாரு. யாரோ ஒரு திருடன் தென்னை மரத்துல ஏறி தேங்காவை பறிச்சு போட்டுட்டு இருக்கிறான், தெரியாம திருடிட்டு இருக்கிறான். இவருக்கு அந்த கதை மனசுல வந்துருச்சு. டக்குன்னு சொன்னாரு, ஏன்பா உன்னை பகல்லாம் தேடி தேடி பார்த்தேன், வராம இந்த நேரத்துக்கு வந்திருக்க. சரி வந்தது வந்துட்ட, எல்லாத்தையும் பறிச்சுட்டு உனக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துட்டு மீதி எங்கேயே போட்டுப்போ அப்படின்ட்டு போய் படுத்துட்டார். காலையில எந்திரிச்சு பாக்குறார், ஒரு மரத்தில் இல்லை, எல்லா மரத்திலும் இருந்த தேங்காய்கள் பத்திரமாக பறிக்கப்பட்டு அந்தந்த மரத்துல கீழேயே குமிக்கப்பட்டு இருந்தது. திரும்ப அவன் வந்து ஜே.கே.வுக்கு நண்பனாக மாறிவிட்டான். ஜே.கே. சொல்லுகிறார், ஒரு புத்தகம் என்ன செய்ய முடியும், ஒரு திருடனை நண்பனாக மாற்ற முடியும். வேண்டாவற்றை வேண்டி நிற்காதே, வேண்டியதை விலகி நிற்காதே.